திருவரங்கம் என்னும் ஸ்ரீரங்கம் பூலோக வைகுந்தம் என்று போற்றப்படுகிறது. 108 திவ்ய ஸ்தலங்களில் முதன்மையானது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில். ஆசியாவிலேயே மிக உயர்ந்த பிரம்மாண்ட ராஜகோபுரம் கொண்டது ஸ்ரீரங்கம். ராமபிரான் அளித்த ஸ்ரீரங்கநாதரை விபீஷணன் இங்கே வைத்துவிட கோவில் உருவானது. பிறகு தர்மசோழனும் கிள்ளி வளவனும் பல திருப்பணிகள் செய்து ஆலயத்தை விரிவாக்கினார்கள் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். இங்கு ஸ்ரீரங்கநாத பெருமாள் 21 அடி நீளத்தில் பள்ளி கொண்ட கோலத்தில் எழுந்தருளி அரித்துயிலில் சேவை சாதிக்கிறார். 11 ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பெற்று பாடிய ஒரே தலம் என்ற பெருமையை கொண்டது. 156 ஏக்கர் பரப்பளவில் உலகின் 2வது பெரிய ஆலயம் இதுவே. இப்படி இத்தலத்தின் பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். இங்கு எல்லாமே 7 என்ற பெருமையை கொண்டது இத்தலம். 7 பிரகாரம், 7 மதில்கள். ஸ்ரீதேவி, பூதேவி, துலுக்க நாச்சியார், சேரகுலவள்ளி நாச்சியார், கமலவள்ளி நாச்சியார், கோதை நாச்சியார், ரங்கநாச்சியார் என 7 தாயார்கள், 7 உற்சவம், 7 திருவடி சேவை, 7 கண்டுகளிக்கும் சேவை என ஏகப்பட்ட 7 அதிசயங்கள் ஸ்ரீரங்கத்தில் உள்ளன. அதில் முக்கியமான 7 அதிசயங்கள் இன்றும் ஆச்சரியத்தை கொடுப்பவையாக அமைந்துள்ளது. வளரும் நெற்குதிர்கள். இந்த நெற்குதிர்கள் 20 அடி விட்டமும் 30 அடி உயரமும் கொண்ட 5 பிரம்மாண்ட நெற்குதிர்கள் 1500 டன் அளவுக்கு நெல் சேமிக்கக்கூடியதாய் அமைந்துள்ளன. இந்நெற்குதிர்கள் சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முந்தையது. இவை சக்கரத்தல்வார் சன்னதிக்கு அருகே அமைந்துள்ளது. அசையும் கொடிமரம். ரங்கவிலாஸ் மண்டபத்தில் உள்ள கல் கொடிமரத்தின் முன்பு விழுந்து வணங்கி உயர்ந்து நோக்கினால் அசையும் தோற்றத்தில் நம்மை ஆச்சரியப்படுத்தும் என்கிறார்கள். அப்படி அசையும் விதமாக காட்சியளித்தால் நம் வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. ஸ்ரீ ராமானுஜரின் திருமேனி 884 ஆண்டுகள் கடந்தும் இன்றும் அப்படியே காட்சி தருவது திருவரங்கத்து அதிசயங்களில் ஒன்று. தானாக திருமேனியில் இன்றும் தலைமுடி, கைநகம் போன்றவை இருப்பதையும் வளர்ந்திருப்பதையும் காண முடிகிறது. திருவரங்கத்தில் பள்ளி கொண்டு இருக்கும் பெருமாள் அணிந்து கொண்டிருக்கும் காலணிகள் தேய்மானத்திற்கு பின் திருக்கொட்டாரம் என்னும் இடத்தில் தூணில் மாட்டி வைக்கப்பட்டிருப்பதை அங்கு சென்றவர்கள் கண்டிருக்கலாம். இந்த காலணிகளை செய்யவென்றே காலம் காலமாக தனித்த தொண்டர்கள் இருக்கிறார்கள். 2 சிற்பையும் 2 ஊர்களில் தனித்தனியாக செய்வார்கள். இரண்டும் ஒன்று போலவே இருக்கும் என்பது அதிசயம். 6 மாதங்களுக்கு ஒருமுறை இந்த செருப்புகளை அரங்கனின் திருப்பாதத்தில் இருந்து கலற்றுவார்கள். அவை பயன்படுத்தப்பட்டவை போல தேய்மானம் கொண்டிருக்கும் என்பதும் அதிசயம். ரங்கனின் திருக்கண்கள் கோயினூர் வைரங்களை விட விலை மதிப்பில்லாத வைரங்களால் உருவானவை என்றும் அவை விபீஷணனால் வழங்கப்பட்டது என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் அவை அயலர் காலத்தில் திருடு போய்விட்டன என்றும் இப்போது அவை ரங்கனின் கண்களில் இல்லை என்றும் சொல்கிறார்கள். ஸ்ரீரங்கம் கோவிலின் தாயார் சன்னதிக்கு வெளியே இருக்கும் 5 குழி 3 வாசல் அற்புதமானது. இங்குள்ள 5 குழிகள் வழியே 5 விரல்களை வைத்து தெற்கு பக்கம் பார்த்தால் பரமபத வாசல் தெரியும். இப்படிதான் தாயார் பெருமாளை சேவிக்கிறார் என்பது ஐதீகம். அர்த்த பஞ்சக ஞானத்தை குறிப்பதே 5 குழி என்றும் 3 வாசல் என்பது பிரம்மத்தின் வழி என்பதும் பெரியோர்கள் வாக்கு. ஸ்ரீரங்கத்தின் பெருமைகளில் ஒன்றான ரங்க விமானம் சுயம்புவாக உருவானது. இந்த விமானத்தை சுற்றி 24 கிலோமீட்டர் தொலைவில் எங்கிருந்து வழிபட்டாலும் முக்தி நிச்சயம் என்பது தலவரலாறு. இந்த விமானம் பொன்னால் வேயப்பட்டு ஓம் என்கிற பிரணவ வடிவில் எழுந்தருளியுள்ளது. இந்த விமானத்தில் உள்ள பரவாசு தேவர் கையில் அமுத கிண்ணத்துடன் காட்சியளிக்கிறார். அந்த அமுத கிண்ணம் மெல்ல அவர் வாயை நோக்கி நகர்ந்து போவதாகவும் அது வாயருகில் சென்று சேர்க்கையில் இந்த உலகம் அழியும் என்றும் ஒரு நம்பிக்கை உள்ளது. வைகுந்த பதவியை அருளும் இந்த திருவரங்கத்தை சென்று தரிசிப்பவர்கள் நம்பிக்கை வைத்து இந்த 7 அதிசயங்களையும் இன்றும் காணலாம். திருமண பாக்கியம், குழந்தை வரம், கல்வி, ஞானம், தொழில் விருத்தி, ஐஸ்வர்யம் என சகல வரங்களும் அருளும் ரங்கநாத பெருமாள் கோவில் திருச்சியின் முதன்மை கோவிலாக கருதப்படுகிறது.